ஒரு தனிமனித அடிப்படை தேவைகளுக்கும் அதிகமான ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு இரவும் முடிகிறது. ஒவ்வொரு நாளின் விடியலோ அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடைவதற்கான தேடலை அதிகரித்து மனிதனின் பயணம் தொடர்கிறது. ஆனால் வாழ்வின் முடிவில் தான் உயிர் வாழ்வதற்கு தகுந்த சில அடிப்படை தேவைகளையே தேட வேண்டியுள்ளது. கேமராமேன் ஓகேவா போலாம். வெல்கம் டு ஜென் டெல்டா நியூஸ் சேனல், இந்தியாஸ் நம்பர் 1 நியூஸ் சேனல். இன்னைக்கு நமக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கவர் யோயோ ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டியோட ஹெட் மிஸ்டர் தாஜி அவர் வந்திருக்கார். சாரி, நம்ம தான் அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்தியா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? சீர்திருத்தம்ப்பா. இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. Okay, Google, please tell me the coordinates of lifesavers. இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் கடவுள் கூட நினச்சி பார்க்கலடா. Dude, I think I can't make it. சாரிடா, இப்படி ஒரு வறண்ட காட்டில் வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கலடா. யூ கேன்டா. வாட் ஹேப்பன்ஸ், வி ஸ்டாண்ட் டுகெதர். என்ன முடியும், கரெக்டாக நம்ம லைஃப் சேவர் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. ஆமாண்டா. என்னால் முடியல. ஐ திங்க் கேன் மேக் இட். நம்ம போகலாம். சாரி. ஓகே வாங்க. கைஸ் கம் ஆன், ஃபாஸ்ட். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இந்தியாவோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐம்பூதங்களையும் கூறு போட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஹெல்த் அண்ட் சேஃப்டியே உங்களுக்கு கிடையாது. அப்போ X&Yல சேஃப்டி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க சார். சில இயற்கை பேரழிவுகளை தாண்டி வீட்டை விட்டு போன பையன் பைக்கில் போனானா திருப்பி வருவானா, வேலைக்கு போன பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வருமா, ஒழுங்காக வந்து சேருமா, அப்படிலாம் யோசிச்ச காலம் அது. மூளை முடுக்கெல்லாம் ஆக்சிடென்ட்டு, ஹராஸ்மெண்ட்டு. நான் வண்டியை ஓட்டினாலும் பின்னாடி வரவன் ஒழுங்காக ஓட்டுறதில்ல, அவன் ஒழுங்காக ஓட்டினாலும் ஹெல்மெட் போடுறதில்ல, அவன் உயிருக்கே செக்யூரிட்டி இல்லாமல் தெரிஞ்ச காலம் போகாது. பர்சனல் சேஃப்டியை மீறி ஆழ்துளை பைப்பு போடுறேன், மீத்தேன் வாயு எடுக்கிறேன்னு சொல்லி விவசாய நிலத்தை இந்த அதிகார பணக்கார முதலாளித்துவ அரசியல்வாதிகள் இருக்காங்க முடிச்சு அழிச்சிட்டாங்க. அப்போது விவசாயம் ஒரு இனத்திற்கே செக்யூரிட்டி இல்லாமல் போச்சு. அதுபோக மீதி இருந்த விவசாய நிலத்தையும் பில்டிங்கு பிளாட்டுன்னு போட்டு விற்றுட்டாங்க. அப்படியே படிப்படியாக செக்யூரிட்டி இல்லாமல் அழிஞ்ச ஜனங்களில் மீதி இருக்கிற ஜனங்க தான் நீங்கள். ஜென் டெல்டா. ஒரு லைஃப் சேவர் தெரியுதுல. போடா போவா. தண்ணீருக்காக கடைசியாக நடந்த உலகப்போர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பிரிவினா நீ பிரிவினான்னு சண்டை போட்ட காலம் போய் மினரல்ஸுக்காகவும் ஆயில் அண்ட் கேஸுக்காகவும் சண்டை போட்டு கடைசியாக குடிக்கிற தண்ணிக்கு உலகப்போர் 2025 நடத்தணும். தண்ணி அதிகமாக இருந்த சில நாடுகள் மேலே சில வலிமை வாய்ந்த நாடுகள் போர் தொடுத்தாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்று தண்ணியை அவங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணிக்கே செக்யூரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. யாரா நீங்க என்னடா பண்றீங்க? இந்த லைஃப் சேவரை கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் மட்டும் கஷ்டப்படாமல் கண்டுபிடிச்சோம். இல்லை சார், நாங்கள் அப்படி சொல்லலை. பேசாமல் போயிரு, இல்லைனா வேற மாதிரி ஆயிரும். என்னடா ஓவரா பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமான இடமா? ஆமாடா, இது வரைக்கும் இது எங்களுக்கு சொந்தம் கிடையாது. இனிமேல் இது எங்களுக்கு சொந்தம். நாங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு என்ன சொந்தம் இது? நாங்களும் இங்கே தான் இருப்போம். அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒழுங்காக கிளம்புங்கடா, இல்லைன்னா முழுசாக போய் சேர மாட்டீங்க.
ஆரம்பத்துல இருந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தா இப்போ வளர்ந்துருக்க அறிவியலில் ஏதோ ஒரு வகையில் குத்த சொல்கிற மாதிரி இருக்கு. நோ நான் அறிவியலை குத்தம் சொல்லலை. ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அறிவியலுமே சிறந்தது தான். ஆனால் ஒரு தனி மனுஷன் வாழ்க்கையும் ஒரு வர்க்கத்தின் செக்யூரிட்டிக்கும் யூஸ் ஆகாத எந்த ஒரு அறிவியலுமே சிறந்ததில்லை. டியூட், தூரத்தில் ஒரு வெண்டிங் மிஷின் தெரியுது. ஓகே டியூட், கார்டை யூஸ் பண்ணி போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்துரு. டியூட், என் கார்டில் காசு இல்லை. 2 லட்சம். 2 லட்சமா? பின்ன இந்த காலத்தில் ஓசியில் கிடைக்கணும் வச்சியா? கார்டு வச்சிருக்கியா? இந்த எடுத்துக்கொடு. ரெண்டு சேர்த்தா ஒரு சோறு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் வாங்கிட்டு அப்போ. ஓகே டியூட். டியூட் அடுத்த லெவல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் டெல்டாக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த பிரச்சனை 2015 முதலாக சைனாவில் தான் ஆரம்பிச்சது. அப்போது இதை யாரும் பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கி இது இங்கே வந்து நிற்குது. குடிக்கிற தண்ணியை பாட்டிலில் வைக்கிற காலம் போய் சுவாசிக்கிற காற்றை பாட்டிலில் வைக்க ஆரம்பித்தாங்க. 2015 டிசம்பரில் கனடாவிலேருந்து 4000 ஆர் பாட்டில் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் 4000 40,000 ஆச்சு. 40,000 4 லட்சம் ஆச்சு. இப்போது உலகம் முழுசும் ஏர் பாட்டில் வச்சு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நல்லா யோசிங்க. அடுத்த ஜென்ரேஷனுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நல்ல நாட்டம்.